எல்லா கனமகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கவும், உங்களுக்கு முன்பதாக நிற்கவும் தேவன் கொடுத்த அந்த நல்ல கிருபைகளுக்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான சபை போதகருக்கும், அவருடைய துணைவியாருக்கும், பிள்ளைகளுக்கும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்யாகவே இந்த பலிபீடத்தை நான் மிகுந்த கனமாக எண்ணுகிறேன். சபையினுடைய வளர்ச்சி மிகுந்த கர்த்தருக்குள்ளே சந்தோஷம் அடைகிறேன். பல ஆண்டுகளாக எப்படியாவது ஆண்டுக்கு ஒரு முறையாவது 2 ஆண்டுக்கு ஒரு முறையாவது வருவதற்கு நான் பார்க்கிற போதெல்லாம் சபையினுடைய வளர்ச்சி, மெய்யாகவே இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? சாதாரண ஒரு பஜ்ஜி போடுற கடையில் கூட எவ்வளோ ஆயிரங்கள் செலவு பண்ணுறாங்க. நான் கர்த்தருடைய சபை இப்படி இருப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம். மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னுடையவர்கள் என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை நான் கொடுக்க உணர்த்தப்பட்டேன். அதற்கு ஆதார வசனமாக மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க நாம் கேட்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள், அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன், நான் அவர்களை கடாட்சிப்பேன். நம்முடைய கண்களை மூடுவோம். பயபக்தியை நாம் தரித்துக் கொள்வோம். பரலோகம் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் வந்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நீ பாராட்டி கொடுத்த இந்த நல்ல ஈவுகளுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுது நீர் பேசும்படியாக உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். உம்முடைய வேத வசனம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விளங்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனத்துக்கு விரோதமாய் கிரைகளை நடப்பிக்கிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகள், தூக்கத்தின் ஆவிகள், மந்த ஆவிகள், செவிட்டின் ஆவிகள், நசனாக இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் செயலற்று போவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு இப்பொழுது அபிஷேகித்து தருவீராக, அதை பிட்டு தருவீராக, அதில் உள்ள மறைப்பொருள்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பலத்த கிரிகளை நடப்பிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாய் வாசியுங்கள். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல, தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். நான் அவர்களை கடாட்சிப்பேன். யாரை ஆண்டவர் கடாட்சிப்பாராம்? ஆண்டவர் உடையவர்களை, என்னுடையவர்கள் என்று சொல்லி இந்த செய்தியினுடைய தலைப்பு கவனிங்க. கடாட்சிப்பன் என்று சொன்னால் அநேகர் என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால், ஏதோ ஆண்டவர் நம்மை துன்பப்படுத்துகிறார், உபத்திரவப்படுத்துகிறார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் அது அல்ல. கடாட்சிப்பன் என்று சொன்னால் அருள் காட்டுவேன். என்ன அர்த்தம்? அருள் காட்டுவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அருள் காட்ட போகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தாருக்கு அருள் காட்டலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் தேவனுடைய அருள் வெளிப்படலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளிப்படலாம், உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவனுடைய அருள் வெளிப்படலாம். ஆமென் சொல்லுவோமா? நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கவனிங்க, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. என் சம்பத்து என்று சொன்னால், சம்பத்து என்று சொன்னால் ஆண்டவருடைய சொத்து. நீங்களும் நான் யாருடைய சொத்தாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய சொத்தாக இருக்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பத்துக்கு ஜொல் என்கிறதான வார்த்தையை, ஜொல்ஸ் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் ஆபரணத்தை போல. கர்த்தருக்கு நீங்களும் நான் எப்படி இருக்கிறோமா? ஆபரணத்தை போல சொந்த சொத்தாக, சம்பத்தாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த காரியத்துடைய பின்னணியை பார்க்கும் பொழுது, சிதேக்கியா ராஜாவுடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள்.
கோரேஸ் ராஜாவுடைய காலத்தில் அவர்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள். 2 அர்த்தத்தில் இந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளலாம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாள் என்று சொன்னால், ஒன்று, இப்பொழுது நாம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் நம்மை சேர்க்கிற பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? யாருடைய ஜனமாக இருக்க வேண்டுமாம்? ஆண்டவருடைய ஜனமாக இருக்கும்படியாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த உலகத்திலேயே 2 விதமான ஜனக்கூட்டங்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்று, தேவனை அறிந்தவர்கள் அல்லது தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். 2வது, தேவன் வேண்டாம் என்று புறக்கணித்தவர்கள், தேவனை மறுதலிக்கிறவர்கள். உலகம் முழுவதும் 2 விதமான ஜனக்கூட்டம். அதில் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்களை, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு. ஆமென் சொல்லுவோம். நீங்களும் நான் யாருடையவர்களாக இருக்கணும்? தேவனுடைய. நான் சொன்னால் போதாது, நீங்கள் சொன்னால் போதாது. ஆனால் வேதத்தின்படி நான் தேவனுடைய ஜனமாக இருக்கிறேன்னா, நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கிறார் என்று சொல்லி, யார் தேவனுடைய ஜனமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை நான் கடாட்சிப்பேன். தேவனுடையவர்களை, தேவ ஜனத்தை ஆண்டவர் கடாட்சிப்பாராம். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் ஒரு 4 காரியத்தை நான் வேகமாக நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யாரை பார்த்து ஆண்டவர் என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார்? என்னுடைய ஜனத்தை தான் ஆண்டவர் கடாட்சிப்பாராம். அப்போ நீங்களும் நான் யாருடைய ஜனமாக இருக்கணும்? தேவ ஜனமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? முதலாவதாக வாசிங்க, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, நீங்கள் என் வார்த்தையை உள்ளபடி, வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. போதும், கவனிங்க. ஆண்டவர் யாரை பார்த்து என்னுடைய ஜனம் அல்லது சொந்த சம்பத்து என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாக்கை கேட்டு உடன்படிக்கையை கைக்கொள்கிறவர்கள். ஆமென் சொல்லுவோமா? யார் ஆண்டவருடைய ஜனமா? உடன்படிக்கை. முதல் குறிப்பாக உடன்படிக்கையை கைக்கொள்ளுகிற கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சம்பத்தாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நான் வந்திருக்கிறோம். உடன்படிக்கை எப்பொழுது நமக்கு ஏற்படுகிறது? நீங்கள் வாசிக்க வேண்டாம், வசனத்தை வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வேணால் குறித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அவரோடு கூட நாம் ஞானஸ்தானம் பண்ணுகிற பொழுது ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் தேவனோடு கூட என்ன செய்கிறோம்? உடன்படிக்கை செய்கிறோம். ஆரம்ப நாட்களிலிருந்து பார்த்தீங்களாக்கா, உடன்படிக்கை என்று சொன்னால் அக்ரிமெண்ட். அதாவது ஒரு வீட்டுக்கு, நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம், ஒரு கடையை நம்ம லீஸுக்கு எடுக்கிறோம், அல்லது ஒரு இடத்த நம்ம லீஸு எடுக்கிறோன்னு சொன்னால், நான் இவ்வளோ காலம் இருக்க போகிறேன்னு சொல்லி அதுக்குண்டான அதுக்குண்டான டைம் கண்டிஷன்லாம் அவங்க எழுதி கொடுப்பாங்க. இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க ஓனர் எழுதி கொடுப்பாங்க. நமக்கு அதை அக்செப்ட் பண்ணுவோம். இப்போ வெளிநாடுகள் போகிற பொழுது 2 ஆண்டுகள் அக்ரிமெண்ட்டில் போகிறதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. அப்போ தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் தான் நமக்கு உடன்படிக்கை. ஆமென் சொல்லுவோமா? இந்த வேத புத்தகம் நமக்கு உடன்படிக்கை. ஆண்டவர் முதலாக யாரோடு உடன்படிக்கை செய்தார் என்று சொன்னால், தூதர்களோடு. 2வது ஆண்டவர் ஆதாமோடு. அப்படியே பார்த்து கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவாவோடு உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொன்னார் ஆண்டவர்? பூமி எங்கும் பார்த்தீங்களாக்கா அக்கிரமம் பெருகி இருந்தது. அக்கிரமம் பெருகியிருந்த போது ஆண்டவர் முதலாவது உலகத்தை அழித்தார். முதலாவது ஆண்டவர் சிருஷ்டித்த போது அழித்த பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். பூமி எங்கு இருக்கிறதான நோவா குடும்பத்தை தவிர 8 பேரை தவிர, அந்த பேழையில் ஏறின மிருக ஜீவன்களை தவிர மீது எல்லாம் இந்த உலகத்தில் அழியப்பட்டது ஜலத்தினாலே. உடனே ஆண்டவர் வெசனப்பட்டார். என்ன சொன்னார்? இனி இந்த உலகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? ஜலத்தினால் அழிக்க மாட்டான். இப்போ இருக்கிற உலகம் தண்ணீர்னால் அழியாது. எவ்வளோ பெரிய சுனாமி வந்தாலும் இந்த உலகம், நாம் வாழ்கிற இந்த உலகம் தண்ணீர்னால் அல்ல, இது அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இன்றைக்கு வரைக்கும் பெரிய பெரிய மழைகள் புயல்கள் வந்தாலும் வானத்தில் என்ன நம்ம பார்க்குறோம்?
வானவில் ஆதியாகமம் 9:13 நீங்கள் வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 9:13 ஆண்டவர் மேகத்தில் வில்லை வைத்தார். எதற்காக அந்த வில்லு? நான் என்னுடைய உடன்படிக்கை காத்து நடக்கிறேன், தண்ணீர்னாலே ஜலத்தினாலே இந்த பூமி நான் அழிக்க மாட்டேன், இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை இந்நாள் வரைக்கும் அவர் காத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்நாள் வரைக்கும். அப்ப நீங்களும் நான் யாருடைய ஜனமா இருக்கிறோம்? தேவனுடைய ஜனமா இருக்கிறோம். திருமணத்தின் போது நம்ம ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் உன்னை என்ன பிரிக்கிற வரைக்கும் நான் உனக்கு மனைவியாக, உனக்கு கணவனாக, உம்மை தவிர வேறொரு முகம் பாராமல் ஜீவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். இந்த உடன்படிக்கை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவருக்கு செய்த உடன்படிக்கை நாம் மீறிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்க முடியாது, நாம் ஆண்டவருடைய ஜனமாக இருக்க முடியாது என்பதை வேதத்தினுடைய நிச்சயமாக இருக்கிறது. எளிதாக நம்ம உடன்படிக்கை பண்ணிடுறோம். பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். 2 தீமோத்தி வாசிக்க நானே சொல்லுகிறேன். 2 தீமோத்தி 2:4 தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக் கொள்ள மாட்டான். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அழுகில் என்ன செய்ய மாட்டானா? சிக்கிக் கொள்ள மாட்டான். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினார், சட்டத்தின்படி செய்யாவிட்டால் முடிசூட்டப்படான். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் நான் தேவனுடைய என்று சொல்வது வெகு எளிதான காரியம். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து இந்த ஜனங்கள் என்னுடையவர்களா என்று சொல்வார்களா? ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்ல முடியுமா இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி? யாரை பார்த்து வேதம் என்னுடையவர்கள் என்று சொல்கிறேன் என்று சொன்னார்? கர்த்தருக்கு உடைய உடன்படிக்கையை காத்து நடக்கணும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே காரியத்தை பவுல் தீமோத்திக்கு எழுந்தது போல மத்தேயு 6:24 சொன்னார், 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை சிநேகித்து மற்றவன் என்ன செய்வானா? அசட்டை பண்ணுவான். அல்லது ஒருவனை பற்றி கொண்ட மற்றவனை அசட்டை பண்ணுவான். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கை, நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தர் சிந்தின, இயேசு சிந்தின ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கைக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? நீங்களும் நான் எதற்காக கொல்லப்பட்டிருக்கிறோம்? வெள்ளினாலும் பொன்னினாலும் நம்ம மீட்கப்படலை, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இது என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப தேவ ஜனங்களுக்கு என்ன அடையாளங்கள் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை. இனி எவ்வளவு நேரத்தில், இனி எத்தனை கணவன்மார் மனைவியை விட்டு ஓடுவதற்கு, டிவோர்ஸ் கொடுப்பதற்கு எவ்வளவு தூரத்தில் அவங்க இறங்கி தீவிரிக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை மனைவிமார்கள், எதற்காக இந்த புருஷனை நான் கட்டிட்டேன், எதற்காக எனக்கு இந்த வாழ்க்கை? உடன்படிக்கை மீறக்கூடாது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. தேவனுக்கு நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ, நான் இப்படிலாம் இருக்கும். ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு வருகிறவங்க, ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் தங்கள் ஊழியத்திலே ஆண்டவருக்கு இதெல்லாம் செய்து இருந்தவர்கள் இன்னைக்கு கலாச்சாரத்தின் நிமித்தமாக, நாகரிகத்தின் நிமித்தமாக, உலக பொருளின் நிமித்தமாக இன்றைக்கு எத்தனையோ பேர் உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நான் கர்த்தருடைய சின்னம், உலகத்திலிருந்து தப்புன்னு நம்பலாம். ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்களும் நானும் போடக்கூடாது. நம்ம மேலே ரத்தம் பூசப்பட்டிருக்குது. ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19 23 வாசிங்க. உங்கள் சரீரமானது, கவனி, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? இந்த சரீரம் யாருக்குரியது? இது யார் இடத்துல நம்ம பெற்றிருக்கிறோம்? தேவனால். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்குது என்று நீங்கள் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நான் எதற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம்? கிரயத்துக்கு உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம்.
அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் நீங்கள் ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். 20 வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணின உடன்படிக்கையை என் ஆண்டவன் மறந்து விடுவதற்கு அவர் தேவன் அல்ல. கவனிங்க, நீ எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் கர்த்தர் நினைவில் வைத்துக் கொள்வார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷங்களுக்கு முன்பதாக, 5 வருடங்களுக்கு முன்பதாக நாம் பண்ணின உடன்படிக்கை எங்கே? நாம் பண்ணின உடன்படிக்கைகள் எங்கே? ஆண்டவரோடு கூட நமக்கு இருந்த உறவுகள், ஆண்டவரோடு கூட அன்னைக்கு நமக்கு இருந்த அதே வசனம், இன்றைக்கு அந்த வசனத்தை பார்க்கும்போது நாம் விட்டு விடுவது ஏன்? ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் உடன்படிக்கை, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எதற்கு பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இப்பொழுது என் வாக்கை கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் நீங்களே எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீமா. காணிக்கை கொடுப்பதனாலே ஆண்டவருடைய ஜனமாய் மாறிவிட முடியாது. ஞானஸ்தானம் எடுப்பதினாலே ஆண்டவருடைய ஜனமாய் மாறிவிட முடியாது. சபைக்கு வந்து போய் புக்காடு போடுக்கொள்வதனாலே ஆண்டவருடைய ஜனமாய் மாறிவிட முடியாது. கர்த்தருடைய வசனத்துக்கு 100க்கு 100 தேவனுடைய பிரமாணம், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பிரமாணத்தை எந்த அளவுக்கு நம்ம வேத வசனம் தெரியுதோ அந்த அளவுக்கு அந்த வசனத்தை மீறாமல் நடப்போம் என்று சொன்னால் உடன்படிக்கையை காத்து நடக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் கவனிங்க, உங்களை இந்த பூமியில் ஆண்டவர் சொல்கிறா, என்ன சொல்கிறா? நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்துன்னு சொல்கிறா. நீங்கள் தான் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், நீங்கள் தான் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீர்கள். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய மகனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ அருள் என்று சொன்னால் எல்லா காரியமும் அதில் அடங்கி இருக்குது. தேவன் கடாட்சிப்பார் என்று சொன்னால் நாளைக்கு அடுத்த நிமிஷம் என்ன பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. தேவன் உங்களை என்னை கடாட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவங்களுக்கு நடக்கிறது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலை? கர்த்தருடைய அருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய அருள் நம்மை காரணம் என்னவென்று சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஜனங்கள் என்பதை தேவன் மறந்து போகவே இல்லை. அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய ஜனம் என்பதை மறந்து இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போட்டு தரித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை உடையவர்கள் அதன் ஆசை இச்சைகளை எங்கே அரைஞ்சிருக்கிறாங்களா? சிலுவையில் அரைஞ்சி. 2 பேர்த்துக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கு வேஷம் போட்டுக்கிட்டு கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிற்கவும் முடியாது. நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை காத்து நடப்பீர்கள் என்று சொன்னால் பரலோகம் உங்களையும் என்னையும் பார்த்து இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லும். ஆமென் சொல்லுவோமா? அவர்களை நான் கடாட்சிப்பேன் ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை ஒரு நாளும் மீறக்கூடாது. அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மீறக்கூடாது. நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன்? பவுன் சொல்லுகிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன்? அதை நான் ஆசையாய் தொடர்கிறேன். அதை எப்படி தொடர்கிறானா? ஆசையாய் தொடர்கிறேன். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உடன்படிக்கையை காத்து நடக்கிறவர்கள் தான் ஆண்டவர் சொல்கிறார், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. ஒன்று, நமக்கு மரணம் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது, ஆண்டவருடைய வருகை நமக்கு தெரியாது. இந்த 2 காரியம் நமக்கு தெரியாது. இந்த 2ல் எது சம்பவித்தால் நம்ம இந்த பூமியில் இருக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய ஜனமாய் நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடன்படிக்கையை காத்து நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? 2வதாக வாசிங்க, உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள, பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும், எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர், உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். 2வதாக யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் என்று சொல்லி? பரிசுத்த கூட்டத்தை பார்த்து, பரிசுத்தவர்களை பார்த்து, பரிசுத்தவான்களை பார்த்து. 2வதாக பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள். இந்த உலகத்தில் பரிசுத்தம் என்று சொன்னால் வேறுபாட்டின் ஜீவியம். இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்துக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்திலிருந்து தேவன் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார்.
அப்போ இந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு பேர் தான் வேறுபாட்டின் ஜீவியம். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு பேர் தான் கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தம். மல்கியா 2 மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தமா எப்படி இருக்குதா? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், இவர்கள் என்னுடையவர்கள். ஆமென் சொல்லுவான், இவர்கள் என்னுடையவர்கள். கவனிங்க, இன்னைக்கு பரிசுத்தம் நம்ம என்ன நினைக்கிறோம்? மதுபானம் பண்ணாமல் இருப்பது, லஞ்சம் வாங்காமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, இதை தான் பரிசுத்தம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இது பரிசுத்தம் அல்ல, இது சன்மார்க்க ஜீவியம். இது என்ன ஜீவியம்? இது சன்மார்க்க. இவங்களுக்கு பாருங்க, நம்மளாவது சபைக்குள்ளே வரோம், எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறவன் ஸ்மோக் பண்ணுறதில்ல, திருடுறதில்ல, பொய் சொல்கிறதில்ல. நம்மளுடைய மனசாட்சி, அவனுடைய மனசாட்சி பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது பரிசுத்தம் அல்ல. அப்போ பரிசுத்தம் என்று சொன்னால் தேவன் சொன்னதை செய்வது பரிசுத்தம். அதே நேரத்தில் தேவன் சொல்லாததை செய்யாமல் இருப்பது பரிசுத்தம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? தேவன் சொல்லாத காரியத்தை நீங்களும் நானும் செய்யக்கூடாது. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். முதல்ல கண்மலை அடின்னு சொன்னார். கண்மலை அடித்தான் தண்ணி வந்தது. ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது என்ன செய்கிறான்? அடித்தான், தண்ணி வந்தது. கவனிங்க, நீங்களும் நானும் கீழ்ப்படியாட்டினா கூட தண்ணி வரதான் செய்யும், அற்புதம் நடக்க தான் செய்யும். ஏனென்று சொன்னால் ஜனங்கள் ஊழியக்காரனையும் விசுவாசிகளையும் ஆண்டவர் பார்ப்பது அல்ல, ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படி தேவன் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுவோமா? ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க தேவன் அற்புதம் செய்வார். ஒரு ஊழியக்காரன் கீழ்ப்படியாட்டினாலும், ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படியாட்டினாலும் கர்த்தர் ஏன் என் ஜெபத்துக்கு பதில், ஏன் என்னுடைய ஜெபத்தில் அற்புதம் நடக்குது, ஏன் என்னுடைய ஜெபத்தில் இந்த காரியம் நடக்குது? காரணம் என்னவென்று சொன்னால் உனக்காக அல்ல, உன்னொரு ஆத்மா அழியக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறா, உன்னை நான் பேசுன்னு சொன்ன நீ அடித்த, என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிட்டியே. என்ன பண்ணிட்ட நீ? பரிசுத்த. கவனிங்க, இன்றைக்கி அநேகர் எப்படி தெரியுமா பரிசுத்தத்தை இழக்கிறோம்? எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள். அனுபவத்தின் மூலமாக தான் நம்மளுடைய பரிசுத்தத்தை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியும், எனக்கு பாட தெரியும், பிரசங்க தெரியும், எனக்கு சபை கூடி வர தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும். இப்படியே தெரியும் செய்கிறதுனால தான் நம்ம பரிசுத்தத்தை இழக்கிறோம். மோசேக்கு கண்மலை அடிக்க தெரியும். ஆண்டவர் அடுத்த முறை சொல்லும்போது மெத்தேடி ஆண்டவர் மாத்துறாரு. நீ அடிக்காதப்பா பேசுன்னு பழக்கத்தின்படி போய் அடித்தான். அனுபவங்கள் ஊழியத்துக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பயன்படாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அவைகள் ஒரு பகுதியில் இருப்பது நல்லது. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். 2000 நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். 16 ஆண்டுகள் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். இன்றைக்கு நான் பிரசங்கிப்பதுக்கு நான் பயப்படுகிறேன். எங்களுக்கு தெரியும், பாஸ்டர் அம்மா எல்லாமே நாங்கள் இருந்தது சார்லஸ் சாரன் பாஸ்டர் கிட்ட தான் நாங்கள் இருந்து அவரிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் சொல்லுகிறேன். பரலோகம் என்னை கவனித்து கொண்டிருக்கிறது. எனக்கு எதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதன்படியே இன்றைக்கு வரைக்கும் நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். அனுபவத்தை அல்ல. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல் எங்கே தெரியுமா ஏற்படுது? அனுபவங்கள். எனக்கு தெரியும் சொல்லி செய்கிறதுனால தான் நாம் தேவனுடைய ஜனங்களாக இல்லாதவர்களாய் மாறி போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, நம்மளுடைய எல்லா காரியங்களையும் எடுத்து ஓர வைத்துக் கொள்ளும். கேருபீன்களுக்கு சேராபீன்களுக்கு எத்தனை சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது? அவ்வாறு சட்டைகள் 6 சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 6 சட்டைகளை வைத்து அதனால் பறக்க முடியும். என்ன செய்கிறது? 2 சட்டைகளினாலே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளினாலே தன்னுடைய சரீரத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளினாலே பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கர்த்தரை துதித்தன. கவனிங்க, தேவன் நமக்கு கொடுத்த அனுபவங்கள்லாம் மூடி வச்சு கொள்ளணும். நமக்கு இருக்கிற பணங்கள், தாளந்துகள், நமக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா பர்சனாலிட்டி, இது எல்லாத்தையும் மூடி வைத்து கொண்டு பறப்பதற்கு 2 சட்டைகள் போதும் அவைகளுக்கு. அந்த 2 மாத்திரம் எடுத்து பறந்தது. ஆமென் சொல்லுவோமா? அது ஜீவியத்தில் பரிசுத்தத்தை காத்து கொண்டது. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் பரிசுத்தத்தை இழப்பதற்கு ஒரு சின்ன எஸ்எம்எஸ் போதும். உன் பரிசுத்தத்தை, வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய பரிசுத்தத்தை இழப்பதற்கு ஒரு சின்ன எஸ்எம்எஸ்,
உனக்கு வருகிற எஸ்எம்எஸ் உடனே ஏஞ்சி நீ பின்னாடி போனேன்னு வச்சுக்கோ, நீ விழுந்துட்டன்னு அர்த்தம். தேவையில்லாத எஸ்எம்எஸ். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நெட்டில் செலக்ட் பண்ணுறது, பஸ் ஸ்டாப்பில் செலக்ட் பண்ணுறது, எதிர்கால கனவுனை பார்க்கும்போது பர்சனாலிட்டி வச்சு பின்னாடி போகிறது. இது உங்களுடைய ஜீவியத்தை கெடுத்து போடும். நீங்கள் தேவனுடைய இல்லாதவர்களை உன்னை மாற்றுவதற்காக பிசாசு பயன்படுத்துகிற தந்திரங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு தயவாய் சொல்லுகிறேன், யோசேப்பை குறித்து எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஞாபகம் தான் படுத்துகிறேன் நான். அவன் எகிப்தில் இருந்து அவன் எகிப்தில் அவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு, 2வது பார்வோனுக்கு அடுத்த லெவலுக்கு வருவதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவனுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனாலே. ஆமென் சொல்லுமா? அவன் தேவனுடைய ஜனம். ஆண்டவர் 13 ஆண்டுகள் அவன் எங்கே இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் 13 வருஷம் இருக்கிறான். சிறைச்சாலை தலைவன் இடத்துல கர்த்தர் அவனுக்கு கிருபை ஏற்படுத்தினான். அவன் ஒன்றையும் விசாரிக்காம அந்த விசாரிக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர் போஸ்ட்டை யாரு கொடுத்துட்டான்? யோசேப்புக்கு கொடுத்துட்டான். காரணம் என்னன்னு கேட்டீங்களாக்கா, போத்திபார் மனைவி அவளை பல முறை அவனை பாவத்துக்கு அழைக்கிற பொழுது இவனுக்கு ஒன்று நல்லா தெரியும், நான் தேவனுடைய ஜனம், நான் தேவனுடையவன், இந்த பார்வோன் அரண்மனை எனக்கு அல்ல, இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அப்படியே அந்த வாலிபன் நாட்களில் பாவத்தை விலக்கி வைத்து விட்டு வெளியே ஓடி வந்தான். தேவன் அவன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதே இடத்துல தேவன் இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் உங்களுடைய பரிசுத்தம் கவனிங்க. இன்றைய தினத்துடைய பரிசுத்தம் தான் நாளைக்கு உங்களுடைய தலைக்கு உயர்வை கொண்டு வரும். சுத்தி முத்திரிக்கு நம்ம யாருமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வருகிற நாட்களில் பார்த்தீங்களாக்கா, ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத காரியமாக இருக்குது. பார்த்தீங்களாக்கா, ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் எளிதாக பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமென் சொல்லுமா? நீ அபிஷேகம் பெற்ற ஒரு நப்தலியை போல, ஒரு பெண்மானை போல நிற்பாய் என்று சொன்னால், நீ நானும் எளிதாக இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய கவனிங்க, தேவ ஜனத்தை ஆண்டவர் எப்படி பார்க்குறான்னு சொன்னால், மற்றவங்க செய்கிற மாதிரி நீங்களான செய்யக்கூடாது. மற்றவங்க திருடலாம், மற்றவங்க பொய் பேசலாம், மற்றவங்க அடிக்கலாம், மற்றவங்க லஞ்சம் வாங்கலாம், மற்றவங்க வேலை செய்யாத சம்பளம் வாங்கலாம். ஆனால் நீங்களும் நான் அப்படி செய்யக்கூடாது. மல்கியா 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க வேண்டாம். 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அசுத்தமான காணிக்கைகளை பலிபீடத்தில் கொண்டு வந்து செலுத்துகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் தீட்டானது. இதெல்லாம் என்ன தீட்டானது? சகோதரனே சகோதரியே, நீங்கள் வேலைக்கு போகாமல் கொண்டு வந்து செலுத்துகிறதான காணி கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. உங்களுக்கு 8 மணி நேரம் ஆண்டவர் வேலையை கொடுப்பார் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்தை நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்யணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். பர்மிஷன் போட்டு வர்றது, வேலை செய்யாமல் பணத்தை வாங்குவது, வேலை செய்யாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்தத்தை இழப்பதற்கு பெரிய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு கொடுத்த 8 மணி நேரம் வேலைக்கு நீங்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வரணும் உலகத்தில். அப்படி செய்யாமல் வருவீர்கள் என்று சொன்னால், 6 மணி நேரம் வேலை செய்துவிட்டு 4 மணி நேரம் வேலை செய்துவிட்டு வருவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் செய்யாத வேலைக்கு வாங்கின சம்பளத்தை பிள்ளைகள் உங்களுடைய தலையில் வைப்பா. உங்களுடைய சந்ததி அது பாதிக்கப்படும். அவர்கள் வேலை செய்வார்கள், சம்பளம் வராது. ஏன்னா தகப்பா அந்த மாதிரி பண்ணிட்டான். நீங்கள் சரியாய் செய்கிற பொழுது உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்கிறீர்கள். என்ன செய்யுங்க? உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்கிறீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும், நான் பாட்டா அண்ட் லிமிட்டடில் ஒர்க் பண்ணேன். நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், 15 ஆண்டுகள் நான் வேலை செஞ்சேன். என்றைக்கு இந்த வேதத்தை என் கையில் எடுத்தனோ, அதிலேருந்து நான் திருடுறதை நிறுத்திட்டேன். என்றைக்கு இந்த வேதத்தை என் கையில் எடுத்தனோ, 96 மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தேன். அதிலிருந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் அதுதான், ஆண்டவரே இந்த ஒவ்வொரு நாளும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா, ஒவ்வொரு நாளும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. நீ கொடுத்த சபைக்கு, நீர் கொடுத்த ஸ்தாபனத்துக்கு, எல்லாவற்றுக்கும் நான் உண்மையாக இருக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, எந்த விதத்திலையும் ஆண்டவர் உங்களுடைய சம்பத்தை நான் இழந்து போகாதபடிக்கு கிருபையாயிரும் என்று சொல்லி எத்தனையோ முறை நான் கண்ணீர் விட்டு அழுந்திருக்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில். இன்றைக்கி நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம் ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்லி வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் எடுத்து வாலிப பிள்ளைகள் எடுத்துக்கோங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 3ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல
தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் கவனிங்க, மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் கவனிங்க, இந்த விஷயத்தில் எல்லாரும் வேதத்தை பார்த்துட்டு கொண்டே வாங்க. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சிக்காமலும் இருக்க வேண்டும் என்று முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எதற்கு நீதியை சரிக்கட்டவராய் இருக்கிறார்? ஆமென் சொல்லுவோமா? கவனிங்க, உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தையும் எப்படி ஆண்டு கொள்ளணுமா? கனமாய் ஆண்டு கொள்ளணுமா? கவனிங்க, சரீரத்தை எப்படி நம்மளால் கனப்படுத்த முடியும்? கர்த்தர் கனப்படுத்த. என் சரீரத்தை நான் எப்படி கனப்படுத்த முடியும்? உங்கள் சரீரத்தை நீங்கள் எப்படி கனப்படுத்த முடியும் என்று சொன்னால், உலக பிரகாரமான எந்த காரியங்களும் உங்களுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கி பார்த்தீங்களாக்கா டேட்டு என்ன குத்திக்கிறாங்க சரீரத்தில்? எதோ குத்திட்டு வராங்க. சபைக்குள்ளே வருகிற பொழுது இங்கே யாரும் ஃபேஷன் ஷோ நடத்தல. நான் சொல்ல தவறாக நினைக்கக்கூடாது. ஆவிக்குரிய சிந்தனையில் எடுத்துக்கொள்ளணும். வாலிப பிள்ளைகள், எனக்கு ஆண்டவர் கொடுத்த திருச்சபையில் நான் கர்த்தருடைய வார்த்தையை இப்படி தான் பிரசங்கிச்சிட்டு இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி எனக்கு ஒரு 45 பேர் 50 பேர் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு 80 பேர் இருந்திருப்பாங்க. கர்த்தருடைய வசனத்தினால திருவிந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், மனைவி அடிக்கிற கை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ திருவிந்து எடுக்காமல் வெளியே போயிடுன்னேன். அவன் திருவிந்து எடுக்காமல் வெளியே போயிட்டான். நான் அதை பற்றி வருத்தப்படல. திருப்பதியில் கொடுக்குற லட்டு அல்ல இது. என்ன இஷ்டத்துக்கும் எடுத்து கொடுப்பதற்கு என்ன இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கவனிங்க, அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தங்களுடைய சரீரத்தை என்ன செய்கிறாங்களாம்? இஷ்டத்துக்கும் ஆண்டு கொள்கிறாங்க. அந்த வசனத்தை மீண்டுமா வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. போதும். சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்க முடியும். அந்த சரீரத்தை எப்படி கனப்படுத்துறது? சரி, வேதம் என்ன சொல்லுகிறது? அவனவனுடைய சரீர பாண்டத்தை கனப்படுத்து. உங்கள் சரீரத்தை நீங்கள் தான் ஹானர் பண்ணணும். யார் ஹானர் பண்ணணும்? நீங்கள் தான் அந்த சரீரத்துக்கு. ஏன் என்று சொன்னால், சரீரமோ கர்த்தருக்குரியது. யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய சபைக்கு வருகிற நீங்களும் நானும், நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது தகுதியான வஸ்திரங்கள், ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது தேவன் இங்கே இருக்க, தேவனை பார்க்க தான், தேவனை ஆராதிப்ப துதிக்க தான் நம்ம வரமே தவிர, என்கிட்ட இருக்கிற பணத்தை காட்டுவதற்காகவோ, என்கிட்ட இருக்கிற வஸ்திரங்களை காட்டுவதற்காகவோ, என்கிட்ட இருக்கிற அழகை காட்டுவதற்காகவோ யாரும் திருசபையை பயன்படுத்தக்கூடாது என்பதை நான் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுவோமா? யாரும் திருசபையை நம்மளுடைய சுயத்துக்காக, என்ன அறிமுகப்படுத்துவதற்காக நான் திருசபையை பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? எப்படி என் பரிசுத்தத்தை இழக்கிறோம்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? லேவியாகமம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியாகமம் எல்லாம் முக்கியமான வசனம், குறித்து வச்சுக்கொள்ளுங்க. 20ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தை வாசிங்க. 20-26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரா? பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மளை மேலே ஒரு நம்பிக்கை, உங்கள் மேலே தேவன் நம்பிக்கை வைத்திருக்கிறார். என் மேலே ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு எதற்காக நான் பிரித்தெடுத்தேன்? நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு. அவருக்கேற்ற பரிசுத்தம். 1 பேதுரு 1:15 பேதுரு சொல்லும், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். எப்படி சொல்லுகிறான்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தர். நடக்கைகள் எல்லாவற்றிலுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் கவனிங்க, நீங்களும் நானும் இன்னைக்கு தேவ ஜனங்களால்
இன்றைக்கி எவ்வளோ உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுது. அதுக்கு ரட்சிக்கப்படாமே இருந்திருக்கலாமே. கர்த்தர் தான் இந்த குழந்தைய உனக்கு கொடுத்தாரா? விசுவாசிக்கிறீங்க? கொடுத்தா. பெற்றோர்களை பார்த்து ஊழியக்காரங்க கேட்குறோம், பிள்ளைகளுக்கு முன்பதாக நற்சாட்சியுள்ள ஜீவியம் பண்ணுவீர்களா? பண்ணுகிறோம். இந்த பிள்ளையை கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாக வளர்த்துவதற்கு ஒப்பு கொடுக்குறீர்களா? ஒப்பு கொடுத்தாச்சுன்னா 2 வருஷம் கழித்து அந்த பிள்ளையை பார்த்தீங்களாக்கா பிசாசு குஞ்சு போல் இருக்குது. ஒரு நடிகையை பார்த்தா, நான் அப்படியே சொன்னேன் பிரசங்கத்தில், பிசாசு குஞ்சை பார்க்குற மாதிரி பிள்ளைங்க இருக்குது. அதுக்கு ஏன் ஊழியக்கார்ட்ட வந்து நீ வந்து பிரதிஷ்டை பண்ணுற? ஏதாவது நடிகைக்கிட்ட போய் பண்ணிட்டு போயேன். அதுக்கு ஏன் ஊழியக்காரங்கிட்ட கொண்டு வந்து காட்டுற? பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணும்போது பிள்ளைகள் எப்படி வளருது? நம்ம உலகத்துக்கு ஏற்றபடி பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளை. நான் சொல்கிறது தவறாக நினைக்காதீங்க. என்ன, நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கல, நான் கர்த்தருக்கு முன்னாடி கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஜீவியத்தில் சுத்தாங்கத்தை காத்துக்கொள்ளுங்க. இன்றைய பரிசுத்தம் உங்களுடைய ஆவியில் இருக்கணும், உங்களுடைய ஆத்மாவில் இருக்கணும், உங்களுடைய சரீரத்தில் இருக்கணும். தகுதி இல்லாத எந்த வஸ்திரத்தை நீங்கள் அணியக்கூடாது. இன்றைக்கி எத்தனையோ நவீன நாகரிகமான பிரசங்கள்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் பாவமா, இப்படி கேள்வி கேட்டே நம்மளை தேவ ஜனங்களை நம்மளை அற்றுப்போக பண்ணுகிற கூட்டம் நிறைய எழும்பி இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை என்னையும் பரலோக நம்பிக்கொண்டிருக்கிறது. உங்களை என்னையும் பரலோக நம்பிக்கொண்டிருக்குது. ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்களும் நான் தரிக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய இன்றைக்கி காணிக்கைகளினாலே தேவனுடைய பலிபீடத்தை நாம் தீட்டுப்படுத்துகிறோம். நீங்கள் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 4 அதிகாரம் உண்டு. அந்த 4 அதிகாரத்தை நீங்கள் போய் திரும்ப 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 வாசித்து பாருங்கள். எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்ம சபையை நம்ம தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவன் யாரை பார்த்து ஆண்டவர் சொல்ல சொன்னால், தேவன் பரிசுத்தத்தில் தான் ஆண்டவர் நிற்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. ஆவியோடு உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்முடைய ஜீவியத்தில் உங்களுடைய சபைக்குள்ளே வருகிற பொழுது உங்களுடைய வஸ்திரம் மற்றவங்களுக்கு இடரில் உண்டாக்கிடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய வஸ்திரம், பெண்கள் குறிப்பாக உங்களுடைய வஸ்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். என் பொண்ணு, சின்ன பொண்ணு, என்னுடைய ரெண்டாவது பொண்ணு வந்து அப்போ 8வது படிக்கிறா. கடந்த நாட்களில் வேறு டெல்லிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க ஸ்கூலில், ஸ்பாட்டன் ஸ்கூலில் முகப்பேரில். அதுக்கு போகிறதுக்காக என்கிட்ட வந்தா. அப்போ கேட்டா, நான் அனுப்ப மாட்டேன்னே. உடனே இவ்வளோ 13,000 என்னால் முடியாதுன்ட்டேன். உடனே அவங்களுடைய தாய் மாமாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டா. இந்த மாதிரி அப்பா பணம் தர மாட்டேங்கிறனதும் எல்லா மாமனுங்க என்ன செஞ்சாங்க, 1000 2000 போட்டு ஒரு 12,000 சேர்ந்தது போக ஆரம்பிச்சிட்டா. போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்குறா, அப்பா ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிட்டு சொன்னேன், நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். பாவமே என்னங்கிறது எனக்கு தெரியாது. அந்த உபதேசத்தில் நான் வரல. ஆனால் என் பொண்ணுக்கு நான் கற்றுக் கொடுத்தது, அம்மா இந்த உலகத்தில் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். என்ன, அத்தனை 100 பேர் போகிறாங்களாக்கா, 99 பேர் போடட்டுமா? நீ போடாமல் இருக்கும்போது உன்னை யாருன்னு இந்த உலகம் கேட்கும். நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லலாமே. அப்படி நீ அந்த காரியத்தை நீ செய்யாதுன்னு சொன்ன. இந்த லெகின்ஸ் போட்டுட்டு சபைக்குள்ளே வராதுன்னு சொன்னேன். ஒரு வாலிப பெண் ஏஞ்சி போயிட்டா. இந்த லெக் பீஸ்லாம் போட்டுட்டு வரக்கூடாது. என்ன, சபைக்குள்ளே நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோன்னு சொன்னால், தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல், உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தர் ஆராதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தையோ, உங்களுடைய காணிக்கையோ, உங்களுடைய துதிகளையோ, உங்களுடைய ஆராதனைகளையோ கர்த்தர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னை ஏற்றுக்கொள்ளாமல் என் ஊழியத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதலாவது தேவனுக்கு நான் தான் தேவை. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் நான் சபைக்குள்ளே வருகிற பொழுது நான் ஆண்டவரை துதிக்க வரேன், ஆண்டவரை ஆராதிக்க வரேன், எனக்கு இப்படிப்பட்ட வஸ்திரம் போதுமே. ஏன் இதில் வந்து நான் மற்றவங்களுடைய பரிசுத்தை இழப்பதற்கு என் வஸ்திரம் ஒரு காரணமாக மாறிவிடக்கூடாது? ஆமென் சொல்லுவோமா? மற்றவங்களுடைய பரிசுத்தத்தை இழப்பதற்கும், மற்றவங்களை இச்சைக்கு உட்படுத்துவதற்கும், மற்றவங்களை அசுத்தவனாய் மாற்றுவதற்கு என்னுடைய நடக்கைகள் ஒரு காரணமாய் மாறிவிடக்கூடாது. அப்போ நீங்களும் நான் யாருடைய ஜனமாக இருக்கிறோம்? தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். என்ன, நம்முடைய நெற்றிகளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சேனைகளின் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தேவன் இந்த உலகத்தில் கவனிங்க, நோவாவுடைய காலத்தில் நடந்தது இன்னைக்கு நடக்கல பூமியில். நோவாவுடைய காலத்தில் நடந்த அன்னைக்கு நோவாவுடைய காலத்தில் ஆணோட ஆண், பெண்ணோட பெண் திருமணம், ஆணோட ஆண் திருமணம். என்ன, அன்னைக்கு எவ்வளவு பாவம், அந்த அக்கிரமம்
தேவ சமூகத்தில் எட்டினதுனால தான் தேவன் அந்த உலகத்தை அழித்து போட்டார். தப்பினது நோவாவுடைய குடும்பம் மாத்திரம். அவ்வளவு கலாச்சாரம் அந்த நாட்களில் இருந்தது, எவ்வளோ ஃபேஷன் அந்த காலத்தில் இருந்திருக்கும். இதெல்லாம் பாமான்னு சொல்லி எத்தனை பேர் நோவாவை கேட்டிருப்பாங்க. ஆனாலும் அவன் எப்படி வாழ்ந்தான்? கர்த்தருடைய சொந்த ஜனமாய் வாழ்ந்தான். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரி சகோதரியே, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பைத்தியக்காரராக இருக்கலாம் உலகத்தினுடைய பார்வைக்கு. ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்களும் விசேஷித்தவர்கள். தேவனுடைய பார்வையில் நீங்களும் விசேஷித்தவர்கள். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனுடைய ஜனமாக இருக்கவே முடியாது. உலகத்தில் நம்மளை வேறுபடுத்தி காட்டுறது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களையும் மற்றவங்களையும் வேறுபடுத்தி காட்டுவது எது? நமக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்தம். ஆமென் சொல்லுமா? நமக்குள்ளே இருக்கிறதான அந்த பரிசுத்தம் தான் மற்றவங்களுக்கு நமக்கும் ஒரு வேறுபாட்டை காண்பிக்கிறது. அப்போ தேவனுடைய ஜனம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக, எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் நாம் ஐயோ ஆண்டவர் பார்க்குறாரே, இன்னைக்கு தேவன் பார்க்குறாரு என்று சொல்லி நீங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அடுத்த 5 ஆண்டுகள், அடுத்த 10 ஆண்டுகள், அடுத்த 15 ஆண்டுகளில் உங்களை கர்த்தர் எந்த பகுதியில் ஒரு ராஜாவை வைக்க போகிறாரு தெரியாது. எவ்வளோ பெரிய அதிகாரத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்க போகிறார் என்று தெரியாது. எவ்வளோ பெரிய பதவி கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று தெரியாது. இன்றைய தினத்தில் உங்களுடைய சுத்தங்கத்தை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், இவர்கள் என்னுடைய சொந்த ஜனம், அவர்களை நான் கடாட்சிப்பேன். நாம் என்ன சொல்லுவோம்? அவர் என்ன செய்ய போகிறான்? அவர்களை நான் கடாட்சிப்பேன். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு. அப்போ ஆண்டவருடைய ஜனம் பரிசுத்தம். பரிசுத்தம். உங்களுடைய தசமபாகம் காணிக்க, உங்களுடைய தசமபாகம் காணிக்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். தசமபாகம் கர்த்தருக்குரியது. வேலைக்கு போகிற ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். உங்களுடைய பணம் சம்பளம் வாங்கும்போதே அதை ஜெபம் பண்ணி அதில் கர்த்தருடைய பணம் இருக்கும் என்று, தசமபாகம் இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்து பலிபீடத்தில் செலுத்து. தசம பாகத்தை யாரும் திருடிடாதீங்க. அது கர்த்தருடையது. அதுக்கு அதை கொண்டு வந்து செலுத்துகிற பொழுது உங்களை ஆண்டவர் கடாட்சிப்பா. இன்றைக்கி அநேகர் என்ன கேட்டீங்கன்னாக்கா, பாதி பேருக்கு தசமபாகம் கொடுக்க மனசு வரலை. அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தரித்திரம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தரித்திரம். ஏன்னா தசமபாகம் என்பது நான் கொடுக்கறத பற்றி என்னால் தைரியமாக பேச முடியும். என் வாழ்க்கையில் அதை இன்றைக்கு நான் கடைபிடித்து கொண்டு தான் வருகிறேன். இன்றைக்கும் நான் கடைபிடித்து கொண்டு தான் வருகிறேன். ஆண்டவருக்கு நான் பார்க்குறது, எனக்கு வருகிற பெரும்பாலான பணங்கள் வட இந்திய ஊழியர்களுக்கு, மற்ற ஏழை ஊழியர்களுக்கு தான் நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். எனக்கு தேவை என்று வருகிற பொழுது ஆண்டவர் என் தேவைகளை சந்திக்கிறார். நான் இதுக்காக நான் எங்கேயும் யார்ட்டையும் போய் நிற்கிறது கிடையாது. தேவைகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு. ஒவ்வொரு நாளையும் பாஸ்டம்மா சொன்னது போல் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தேவை இப்போ நடத்திட்டு இருக்கிறேன். நேற்று பக்கத்து வீட்டில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போட்ட ஷெட்டு கட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. கூப்பிட்டு கை வேலை வச்சா இது வரைக்கும் 5000 ரூபா ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம். இன்னொரு பாதி வேலை இருக்குது. 20,000 ரூபாய் செலவாகிறது. என்ன செய்வேன்னு தெரியல. இப்போ தான் லீஸ் கொடுத்து முடித்தோம். புதுசாக ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனாலும் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை தவறுவதில்லை. ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சுத்தாங்கத்தை உங்களுடைய கிரிகள் மூலமாய் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? காட்ட முடியும். ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு அடுத்த குறிப்புக்குள்ளாக கடந்து போகிறேன். ஆதித்துவை நடத்தி கொண்டு தானே கோத்திர பிதாக்களில் ஒருவரை அன்றைக்கு இருந்ததான அரசாங்கம் கைது பண்ணினது. ரோம அரசாங்கம் அவங்களை கைது பண்ணினது. ஆதி திருசபையினுடைய கோத்திர பிதா அவரை கைது பண்ணின பிற்பாடு அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மந்திரி சபையில் பேச சொல்லி ஒருவன் சொல்கிறான், அவரை கொலை பண்ணி போடுங்கள் என்று சொன்னான். உடனே அந்த கமிட்டியில் இருக்கிறதான ஒருவர் எழுந்து சொன்னார், அவரை கொலை பண்ண வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவன் இருக்கும்போது பிரசங்கிக்கிறான், நான் செத்தனா பரலோகத்துக்கு போயிடுவேன், சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லுகிறான். அவன் அங்கே போய் சந்தோஷமாக இருப்பானாம். ஆதலால் நீங்கள் அவனை கொலை செய்ய வேண்டாம் சொல்லியாச்சு. அப்போ மறுபடியும் அவங்க யோசித்தார்கள். யோசித்து விட்டு மறுபடியும் அடுத்தவன் எழுந்து சொன்னான், அவனை கொண்டு போய் சிறையிலே போடுங்கள். உடனே உன்னத்தை ஏஞ்சான். அவனை சிறையில் வைத்தாலும் அங்கே ஆண்டவரை துதித்து பாடி மகிமையாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி அடுத்தவன் எழுந்து சொல்கிறான். உடனே அங்கே இருக்கிறதான மந்திரி சபைக்கு இவனை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சாகடிக்கவும் மனது வரல, தண்டனை கொடுக்கவும் மனது வராமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவன் எழுந்தான். அவன் சொன்னான், அவரை பாவம் செய்ய வைத்து விடுங்கள். அவன் பாவம் செய்வதற்கு தான் பயப்படுகிறான். எதுக்கு பயப்படுறானா? அவனை பாவம் செய்ய வைத்து விடுங்கள். அவன் பரிசுத்தத்தை காத்து நடக்கிறான். எப்படி ஆகிடும் அவனை பாவத்துக்கு உட்படுத்துங்கள் என்று சொன்னான். கவனிங்க,
அந்த கோத்திர பிதாவை குறித்ததான சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும், எவ்வளவு நலமாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் நம்ம குறித்து தானே சாட்சி அப்படி வருகிறதா? நீ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்களோ, பரிசுத்த வேத வசனம் வெளிப்படுத்தல் 20 நீங்கள் வாசிக்க வேண்டாம், வெளிப்படுத்தல் 21:27 சொல்லுகிறது, தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய யாதொன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென் சொல்லுவோமா? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற அது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பெயர் என்னுடைய பெயருக்கு என்று சொன்னால் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஆமென் சொல்லுமா? 3ஆவதாக வாசிங்க. 3 தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2:14 வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். போதும். 3ஆவதாக இதிலே 3 குறிப்பு உண்டு. நற்கிரியை, அவருடைய சொந்த ஜனம் என்ன செய்யணுமா? நற்கிரிகளை செய்யணும், பக்தி வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் உள்ளவர்களை தான் ஆண்டவருடைய ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மேலே நீங்களாம் எப்படி இருக்கணும்? வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தர் மேலே வாழ்ந்தாலும் இயேசுக்காக தான், மரித்தாலும் இயேசுக்காக தான். ஆமென் சொல்லுவோமா? எதை இந்த பூமியில் இழந்து போவேன், ஆனால் என் தேவனை நான் இழந்து போக மாட்டேன். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை, தேவன் கொடுத்த திருசபை மேலே உங்களுக்கு இருக்க என்ன இருக்கணும்? ஒரு வைராக்கியம் இருக்கணும். கர்த்தர் மேலே நமக்கு வைராக்கியம் இருக்கணும். நற்கிரிகளை செய்யணும். தீத்துக்கு பவுல் கொடுக்குற ஆலோசனை அவருடைய சொந்த ஜனங்களுடைய தன்மைகளை சொல்லுகிறான். நற்கிரியை செய்வதற்கு பக்தி வைராக்கியமாக இருக்கணும். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம்? 10 வசனம் நினைக்கிறேன். எபேசியர் 2:10 2:10 வாசிங்க. எபேசியர் 2:10. ஒருத்தர் ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, கவனிங்க, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எவைகளில் நடக்கும்படி? நற்கிரிகளில் நடக்கும். நம்ம எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரிகளை செய்யும்படி. உலகத்தை இன்னைக்கு துர்க்கிரிகை, எங்கே பார்த்தாலும் துர்க்கிரிகள். பார்த்தீங்களாக்கா சமீபத்தில் கொள்ளைகள்லாம் பார்க்கும்போது வீட்டில் சுடுதண்ணி காய்ச்சிருக்கிறதான சுடுதண்ணி எடுத்து மாமியார் மருமகள் மேலே ஊற்றிட்டாங்க. பேப்பரில் 2-3 நாள் மறிச்சே போனான். சமீபத்தில் ஒரு கேஸ் அந்த மாதிரி நடந்தது. கவனிங்க, இன்றைக்கி நம்மளுடைய குடும்பங்களில் நீங்களும் நானும் நம்மளுடைய மாமனார் மாமியார்கிட்ட எப்படி நடக்கிறோம்? ஒரு மாமியார் என்கிட்ட சொல்லி வேதனைப்பட்டாங்க. பாஸ்டர், என்னுடைய மருமக கரெக்டாக 4 இட்லி மாத்திரம் செஞ்சுட்டு வச்சுட்டு வெளியே போய்டுவாளாம். சாப்பிட்ற நேரத்தில் எப்படி போய்டுவாங்களா? வெளியே போய்டுவாளாம். எனக்கு அப்படியே வேதனையாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் நானும் எப்படி என்ன கிரிகள் நடப்பிக்கணும்? ஆண்டவருடைய ஜனன்னு சொன்னால் நம்மளுடைய கிரிகள் நமக்கு அடையாளப்படுத்தும். உங்களை அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்களுடைய அத்தை மாமாவை பார்க்கணும். 4 இட்லி செஞ்சு வச்சுட்டு வெளியே போய் நின்றுக்குமா சாப்பிட்ற நேரத்தில், எனக்கு அப்படியே துக்கப்படுறேன்னு சொல்லி அந்த தாயார் வேதனைப்பட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கிளாஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் கவனிங்க, எதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்ட வேதவசனம் என்னன்னு சொல்கிறது? நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நற்கிரிகளை. பிலிப்பியர் 2:13 வாசிங்க. அருமையான ஒரு வார்த்தை, இதுக்கு ஈடான ஒரு வசனம். பிலிப்பியர், ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். போதும். இப்போ யாருடைய விருப்ப செய்கை நமக்குள்ள உண்டாகுது? யாருடைய விருப்பம் நமக்குள்ள உண்டாகுது? தேவனுடைய விருப்பம். அப்போ சுடுதண்ணி ஊற்றுவது தேவனுடைய விருப்பமா? அப்போ பேசாமல் இருப்பது தேவனுடைய விருப்பமா? அவங்களை பராமரிக்காமல் இருப்பது, அவங்களை விசாரிக்காமல் இருப்பது, இதெல்லாம் தேவனுடைய விருப்பமா? அப்போ கவனிங்க, நற்கிரிகை. உங்களை அடித்தாலும் திட்டினாலும் நான் எப்போவுமே எங்கள் சபைக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவம் எப்படி இருக்கணுமா?
சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ஞாபகம் இருக்கா? சொரண கெட்டவனாக இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? நம்ம எப்படி இருக்கணும்? சொரண நம்மளே, அதாவது ரட்சிக்கப்படாத முன்னாடி நம்மளை அடித்தாலும் திட்டினாலும் நமக்கு கோபமே வரக்கூடாது. நீங்களும் நானும் நற்கிரிகள் மூலமாக தான் தேவனுடைய ஜனமாக மாறுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். நீங்களும் நானும் எப்படி மற்றவங்களுக்கு காட்டுற அந்த நற்கிரியைகள். ஆண்டவராகிய அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை வாசிக்க வேண்டாம், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி அவர் நன்மை செய்கிறவரே சுட்டி தந்தார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கவனிங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரட்சிக்கப்படாத எஜமான், ரட்சிக்கப்படாத மாமனார், ரட்சிக்கப்படாத மாமியார், ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன், அவர்கள் எல்லோருக்குமே நாம் நற்கிரிகளை செய்தால் ஒழிய நீங்களும் தேவ ஜனமாக இருக்க முடியாது. அநேக குடும்பம் பிரிவதுக்கு என்ன காரணம்? அநேகருடைய துர்க்கிரிகள் தான். இன்றைக்கி துர்க்கிரிகை அப்படி அவ்வளோ தூரம் துர்க்கிரிகை சேர்ந்த அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அடுத்தபடியாக அதே வசனம் நீங்கள் வாசிக்க வேண்டாம், வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன். அதே வசனத்தை பார்க்கும் பொழுது பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? எப்படி இருக்கணும்? உங்களுக்கு எனக்கும் பக்தி வைராக்கியம். கவனிங்க, பவுல் அத்தனை பட்டணத்துக்குள்ளே போகிறான். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவன் அத்தனை பட்டணத்துக்கு உள்ளே போகிற பொழுது அங்கே இருக்கிற விக்கிரங்கள்லாம் பார்த்த உடனே என்ன செய்கிறான்? அவன் ஆவியிலே வைராக்கியம் அடைந்து, அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு? ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. ஐயோ, இவ்வளவு இந்த இடத்துல ஐடியல் ஒர்ஷிப்பாக இருக்குது. அங்கே பட்டணம் பார்த்தீங்கன்னா, உலகிக்கு பெயர் போன பட்டணம் தான் அத்தனை பட்டணம். அந்த அத்தனை பட்டணத்திலேருந்து தான் பெரிய பெரிய கிரேக்க தத்துவ ஞானிகள் தோன்றினார்கள். அந்த பட்டணத்திலேருந்து தான் எல்லா விதமான தத்துவங்கள்லாம் வெளியே வந்தது. அந்த பட்டணத்துக்குள்ளே போகிறான் பவுல். பார்த்தாக்கா சும்மா இருந்து, எங்கே பார்த்தாலும் ஐடியல் வர்ஷிப், எங்கே பார்த்தாலும் விக்கிரங்கள். இதை ஒரு டேபிளை பார்த்தானே இதுக்கு ஒரு பேர் வச்சுருவான், இதுக்கு ஒரு தேவன் ஒரு பேர் வச்சுருவான், இதுக்கு ஒரு பேர் எழுதி வச்சுருவான், இதை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட பட்டணம் தான் அத்தனை பட்டணம். அதில் ஒரு காரியத்தை பார்க்குறான், அறியப்படாத தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன பார்த்துட்டான்? ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அதில் இவங்களே எழுதி வச்சிட்டாங்க, அறியப்படாத தேவன். உடனே அந்த வசனத்தை அவன் எழுதி வச்சது, அந்த வார்த்தையை பிடிச்சி அவன் பிரசங்கம் பண்ணுறான். ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா தத்துவ ஞானிகளுக்கு அது போச்சு. இப்போ அவங்க என்ன செய்வாங்க கேட்டீங்களாக்கா, யாராவது அந்த அத்தனை பட்டணத்தில் வந்து புதிய உபதேசத்தை கொண்டு வந்தாக்கா மார்க்ஸ் மேடை இங்கே தான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அந்த மார்க்ஸ் மேடை என்பது கொலை மேடை. அவனுடைய உபதேசம் ஜனங்களுக்கு இடலாக இருக்கும் என்று சொன்னால் அதே ஜனங்க அவனை கொன்று போட்டு விடுவார்கள். அதுக்கு கொலை மேடை என்று சொல்லி சரித்திரத்தில் அதுக்கு பேர் இருக்கிறது. இப்போ அந்த மார்க்ஸ் மேடையில் வந்து நிற்கிறான் பவுல். நின்று அவன் பிரசங்கம் பண்ணுறான். என்ன பிரசங்கம் பண்ணுறான்? அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிறதை நான் கண்டேன். அத்தனை பட்டணத்தாரே, நீங்கள் அறியப்படாத தேவனை ஆராதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறான். கவனிங்க, இன்றைக்கி நமக்கு எத்தனை பேருக்குள்ள நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது கர்த்தருடைய சமூகத்தில். இன்றைக்கி விக்கிரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் போனால் அங்கே ஒரு வேஷம், இங்கே வந்தால் இங்கே ஒரு வேஷம், வேலை செய்கிற இடத்துல அங்கே வந்து விக்கிரங்களுக்கு முன்னாடி நிற்க சொன்னாங்களா அங்கே போய் நிற்கிறது, ரெட்டை வேஷம். நமக்குள்ளே என்ன கேட்டீங்களாக்கா, கர்த்தருக்கு மேல் நமக்கு ஒரு வைராக்கியமே இல்லை. சங்கீதம் 63:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான இடத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் விடாச்சி போனாலும் சரி, தேவனே நீ என்னுடைய தேவன் அல்லவா, என்னை சுற்றி ஒரு விடாய்ப்பு, என்னை சுற்றி தானே ஒரு செழிப்பற்ற எல்லாம் காஞ்சி இருந்தாலும் உன் மேலே நான் வைத்திருக்கிறதான வைராக்கியம், உன் மேலே என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா உன் மேல் வாஞ்சையாக இருக்குது என்று சொன்னான். ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கர்த்தருடைய திருச்சபைக்கு எப்படி வரணும்? நல்லா வைராக்கிய கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆராதனை 9 மணின்னு சொன்னால் நீங்கள் தாமதமாக வரக்கூடாது. குறைஞ்சது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடமாவது நீங்கள் ஆராதனைக்கு முன்பதாக வந்து உட்காரணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்களாக்கா, யாராவது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டாங்களாக்கா உடனே டைம் இருக்குதுன்னு சொல்லி டீ கடையில் போய் டீ சாப்பிடலான்னு சொல்கிறாங்க ஆராதனைக்கு. நான் சபைக்குள்ளே போகும்போது எங்களுக்கு ஆராதனை 5 மணிக்கு, 4:45 மணிக்கு நாங்கள் இருப்பேன். எங்கள் பாஸ்டர் வரதுக்கு முன்னாடி நானே வந்து ஃபேன் எல்லாம் போட்டுட்டு உட்காந்து வேதத்தை படித்து கொண்டு இருப்பேன். அதை பார்த்து தான் என்னை பாஸ்டரை கூப்பிட்டு எனக்கு அந்த ஊழியத்தையே கொடுத்தா. 16 ஆண்டுகளுக்கு முன்பதாக இது வரைக்கும் நான் தாழ்மையை சொல்லுகிறேன், நான் ஆராதனைக்கு 5 நிமிஷம் நான் லேட்டாக போனதே இல்லை. விசுவாசி அந்த நாட்களில் அது அப்படியே மனசாட்சியை வாதிக்கும் எனக்கு.
இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ளே நமக்கு கர்த்தர் சபையில் நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. ஆண்டவருடைய ஆராதனை அல்லவா, தேவ சமூகத்தில் வரணுமே. நல்ல சனிக்கிழமை இரவே நமக்கு தூக்கம் வராது. ஒருத்தன் நல்லா ரட்சிக்கப்பட்டு உண்மையான ரட்சிப்பில் நிலைத்திருப்பான்னு சொன்னால் அவனுக்கு சனிக்கிழமை இரவு அவனால் தூங்க முடியாது. அப்படியே அந்த பிரசவிக்கிறத சிறிய வேதனையை போல் ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒரு மீட்டிங் அடுத்த நாள் இருக்கும் என்று சொன்னால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஒரு வேலையும் ஃபுல்லாகவே பண்ண முடியாது. அது உள்ளத்தில் நம்மளை உருட்டி கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் மேலே வச்சிருக்குது நான் வைராக்கியம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் யாரை பார்த்து ஆண்டவர் சொந்த ஜனம் என்று சொன்னால் நற்கரைகளை செய்கிறவர்கள். அவர் மேலே உள்ளதான அந்த பக்தி வைராக்கியம். நீ எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குது? கர்த்தருடைய சபையை குறித்து ஒரு ஜெபிக்கணுங்கிறதான வைராக்கியம், வேதத்தை வாசிக்கணும். இன்றைக்கி வேத வாசிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செல்ஃபோனில் வந்துருச்சு, இப்போ ஐபேடுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பைபிள் எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா அபூர்வமாக இருக்குது. வெக்கப்படுறாங்க. வேதத்தை வாசிப்பது வாலிப பிள்ளைகள், நான் ரட்சப்பட்ட நாட்களெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேதத்தை அழுந்து வாசித்தேன். எனக்கு ஊழியக்காரனாகணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவரே இப்படி இருக்குதே இப்படி இருக்கேன்னு சொல்லி அழுந்து வாசித்து வசனங்கள்லாம் இருதயத்தை சிறுப்பிள்ளையை போல் வைத்தோம். இன்றைக்கும் அப்படி தான் வாசித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நின்று எங்களோட கர்த்தர் எங்களோட பேசுகிறார், நிற்க முடியுது பலிபீடத்தில். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியுது. காரணம் என்று சொன்னால் அந்த வசனத்தில் எங்களுக்கு வாஞ்ச, ஜெபத்தில் வாஞ்ச, கர்த்தருடைய சமூகத்தில் வாஞ்ச, ஊழியத்தில் வாஞ்ச, அந்த வாஞ்ச வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனமாக இருப்போம். ஆமென் சொல்லுமா? இன்னும் ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் நான் காண்பித்து விட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். 4ஆவதாக 1 பேதுரு 2:9 வாசிங்க. அதை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் யாரை பார்த்து சொந்த ஜனம்னு சொல்றாரு? ராஜரிகமான. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள். எத்தனை பேர் ஆண்டவருடைய புண்ணியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறீர்களோ உங்களை பார்த்து பரலோகம் சொல்லும், இவர்கள் என்னுடையவர்கள். ஆமென் சொல்லுவோமா? இவர்கள் என்னுடையவர்கள். அப்போ கர்த்தருடைய ஜனமாக நான் இருக்கிறேன்னு சொன்னால், ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு சிஸ்டர் சொல்லும்போது எனக்கு வேதனையாக இருந்தது. 273 பேருக்கு எத்தனை பேர் வந்தாங்களா? 23 பேர். சாயங்காலம் மாலை ஆராதனைக்கு 4 பேர். எவ்வளவு வேதனையாக இருக்குது, எவ்வளவு ஒரு வேதனையாக. சபை எதற்காக? நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் சபை. சபைக்குள்ளே ஏன் நம்ம கூடி வரோம்? உள்ளான மனிதன் பலப்பட, சரீரத்துக்கு அல்ல. உள்ளான மனிதன் அந்த ஆத்துமா எங்கே பலன் அடையும்? சபைக்குள்ள. நீங்கள் பாடல்களை பாடுகிற பொழுது உங்கள் ஆத்துமா பலன் அடையும். நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற பொழுது உங்கள் உள்ளான மனிதன் பலன் அடைவான். கர்த்தருடைய வசனம் உள்ள அந்த மனிதனுக்குள்ளே, உள்ளான ஆத்துமாக்குள்ளே கர்த்தருடைய வசனம் உள்ளே வர வர இந்த ஆத்துமா அப்படியே கொழுந்து விட்டு எரியும். நான் தாழ்மையாக சொல்கிறேன், எத்தனையோ முறை சண்டேஸில் பிரசங்கம் பண்ணி என் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த 2-3 நாள் அந்த அபிஷேகம் இருக்கும். அந்த 2-3 நாள் எனக்கு அந்த அனாயிட்டிங் குறையாது. 2 பிரசங்கம் 3 பிரசங்கம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு வருவோம். அப்படி பண்ணிட்டு வரும்போது எனக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது எனக்கு அந்த அபிஷேகம் குறையவே குறையாது. அப்படியே நான் வீட்டுக்குள்ளே மறுபடியும் நானே பிரசங்கிச்சு கொண்டிருப்பேன். என் மனைவி வெளியே போயிடுவான், என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்படியே நான் பண்ண பிரசங்கத்தை நானே என்ன செய்வேன், வீட்டில் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரே இப்படியே இப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ அந்த ஆத்துமா அது பலன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீ நம்ம என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொல்லும்போது சிஸ்டர் சொல்லும்போது ரொம்ப வேதனைப்பட்டேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கவனிங்க, 6 நாளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா 7வது நாள் இது கர்த்தருடைய நாள். 7வது நாளில் காலையில் மாலையில் சபை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கூடி வரணும். நீங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு வருஷங்களை திரும்ப தருவா. எதை ஆண்டவர் திரும்ப தருவார்? வருஷங்களை ஆண்டவர் தருவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். நான் பாட்டாண்டி லிமிட்டெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நான் நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன். என் டியூட்டி முடியும் 9:30க்கு முடியும். 10க்கு வரும்போது 10 மணிக்கு மேலே தான் சுவிசேஷத்தையே சொல்ல போவேன். அந்த நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கஷ்டம். ஒரே ஒரு டியூஸ்டே தான் ஹாலிடே.
காலையில் 5 மணிக்கு போயிட்டு 7 மணி சர்வீஸ் முடிஞ்ச வாட்டி நான் வேலைக்கு போய் ஆக வேண்டும். வேதனைப்படுவேன், ஆண்டவரை என்னப்பான்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் அவருடைய சொந்த ஜனமாக இருக்க தெரிந்து கொண்டதுனால அந்த அந்தகாரத்திலிருந்து என்னை ஆச்சரியமான, நானும் இந்து குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்து என் சந்ததியை நான் முதல் கிறிஸ்துவன் இயேசுவை அறிவிக்க என்னுடைய நேரத்தெல்லாம் கொடுத்தேன். நாள் செல்ல செல்ல 2007 என் வேலையை ரிசைன் பண்ணது கர்த்தர் உதவி செய்தா. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு மன ரம்மியத்தை கொடுத்துருக்கிறார். எனக்கு வேலை குறித்து தானே எந்த டென்ஷனுமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, உங்களுடைய சபை கூடுகையில் நீங்கள் மாலை கூட்டத்தை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. காலையில் இருக்கிற அதே தேவன் தான் மாலையிலும் இருக்கிறார். காலையில் இருக்கிற அதே ஆசீர்வாதம் தான் மாலையிலையும் உண்டு. நீங்கள் வருகிற பொழுது ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6:10 எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆவிக்கு பிரயோஜனமாய் சொல்லுகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென் சொல்லுவோமா? தேவன் யார் அல்லவா? அநீதி என்ன? உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலையும் நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசங்கள் மறந்து விடுவதற்கு தேவன் யார் இல்லை? அநீதி உள்ள தேவன் அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். எல்லாருக்குமே ஆண்டவர் இந்த உலகத்தில் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். எனக்கு ஊழியன்னு யாரும் சொல்ல முடியாது. 2 காரியம் உண்டு, நான் உங்களுக்கு சுருக்கமாக மனதில் சொல்லி எனக்கு பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி, நீங்களோ உங்களை அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு இது காமன் கால், பொதுவான அழைப்பு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஊழியம் செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாருக்கும் ஊழியம் கிடையாது. லேவி குடும்பத்தில் பிறக்கணும், அதில் சீட்டு போட்டு செலக்ட் ஆனவங்க தான் ஆசாரியன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில். இங்கே அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவைக்குள்ள ரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டாவே பரிசுத்தத்தில் நீங்கள் காத்து கொண்டீங்களோ நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். இது பொதுவான அழைப்பு. 2வது அழைப்பு என்னன்னு கேட்டீங்களாக்கா, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தானாக இந்த ஊழியத்துக்கு எழுபதில்லை. அதில் தான் இந்த ஊழியத்தை செய்கிற பொழுது தான் ஆண்டவர் சிலரை மேய்ப்பராக, அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகளாக தேவன் அதிலிருந்து தான் பிரிச்செடுக்கிறார். இந்த பொதுவான அழைப்பில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் பக்கத்து தெருவுக்கு, உங்களுடைய ஏத்த வீட்டுக்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள், நீங்கள் வேலை செய்கிறவர்கள், நீங்கள் படிக்கிற உங்களுடைய சிநேகிதர்களுக்கு ஆண்டவராக இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருடைய சொந்த ஜனம் நீங்களும் நானும் தான் இயேசுவை அறிமுகப்படுத்த முடியுமே தவிர வேறு யாரும் செய்ய முடியாத வேலையை. கர்த்தர் அந்த வேலையை தூதர்களிடத்தில் கொடுக்கல. தூதர்களிடத்தில் அந்த ரட்சிக்கிற வேலையை ஆண்டவர் கொடுக்கல. நம்மை கொண்டு மனிதனை பிடிக்க ஆண்டவர் சித்தமானார். ஆமென் சொல்லுவோமா? உங்களை கொண்டு தான் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை, இதே போல் இன்னொரு கூட்டத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு தான் கொண்டு வர முடியும். இப்போ நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்கள, உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்கு, ஏனென்று சொன்னால் நீதிமொழிகள் 24 வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போகிறேன். நீதிமொழிகள் 24:11 சொல்கிறது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில். ஒரு கூட்ட ஜனங்கள் மரணத்தில், ஒரு கூட்ட ஜனங்க எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தற்கொலை. எந்த குடும்பத்திலையும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை. ஏராளமான பணங்கள் செலவு பண்ணுகிறார்கள், ஆனால் நிம்மதி இல்லை. அவருக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை, தேவன் மெய்யான இயேசு என்று சொல்லி அவருக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நான் அவருடைய சொந்த ஜனமாக இருப்போம். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டு நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் மாத்திரம் சபைக்கு வந்தால் போதும். அது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சபைக்கு வந்தாலும் யார் இடத்துலையும் பேச மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சபைக்குள்ளே எப்படி வருவாங்க, கொரியரை போல் வந்து போவாங்க. இந்த கொரியர் தான் வந்தாலும் நிற்க மாட்டான், அடுத்த செகண்டில் சைன் வாங்கிட்டு ஓடியே போயிடுவான். அதே போல் இன்றைக்கி பாதி பேர் எப்படி இருக்கிறாங்க, சபைக்கு கொரியரை போல் இருக்கிறாங்க. சில பேர் போர்ட்டரை போல் இருக்கிறாங்க. அழகாக, நான் போன வாரத்தில் சபையில் தான் சொன்னேன், அழகாக பைபிள் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த போர்ட்டருங்க பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனில் கரெக்டாக எடுத்துகிட்டு வரோம். நம்ம இந்த லக்கேஜ் எங்கே சார் வைக்கணும்,
S3 வந்து S3க்கு வருவான். என்ன சார் சீட் நம்பரு 40 கொண்டு வந்து லக்கேஜ் வச்சுட்டு போயிடுவான் பணத்தை வாங்கிட்டு. இன்றைக்கி ரொம்ப பேர் சபைக்கு எப்படி இருக்கிறாங்க, போர்ட்டராக இருக்கிறாங்க. பைபிள் எடுத்துகிட்டு வருவாங்க, கொண்டாந்து இப்படி வச்சுருவாங்க, அவ்வளோதான். போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போவாங்க. சிலர் போற்றுங்க, சில கொரியருங்க இன்றைக்கி சபையில் இருக்கிறாங்க. நீங்களும் நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? நீங்களும் நான் சீசர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? சீசர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எப்படி ஆகிடும், அடுத்த முறை நான் சபைக்கு போகுது ஒரு ஆத்மாவையாவது நான் சபைக்கு ஆதாயம் பண்ண வேண்டுமே. ஆண்டவர் ஒரு ஆத்மாவாவது உங்களுடைய புண்ணியத்தை நான் அறிவிக்க வேண்டுமே. நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அவங்க சபைக்கு வராதது அது கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனால் நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அவங்க ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இயேசுவுடைய நாமத்தை, பாவத்தில் இருக்கிறாங்க, கட்டப்பட்ட சாபத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனைகள் இருக்கிறாங்க, திருமணமாகாமல் இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் போய் பார்த்து விசாரித்து ஒரு வார்த்தை அன்பாக சொன்னால் போதும். இயேசு உங்களுக்காக ஜீவிக்கிறார், இயேசு உங்களுக்காக இருக்கிறார், உங்களை அவர் நேசிக்கிறார். ஒரு முறை வந்து பாருங்கள், ஒரு முறை ஆண்டவர்கிட்ட வந்து பாருங்கன்னு சொல்லி நீங்கள் அவருக்கு அந்த அழைப்பை கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொண்டு அற்புதம் செய்வா. நீங்கள் ஆண்டவருடைய சொந்த ஜனமாக சொல்லுவோமா? நீங்களும் நான் எப்படி இருப்போமா? ஆண்டவருடைய சொந்த ஜனமாக இருப்போம். மல்கியா 4ஆம் அதிகாரமாக அதில் 3:17 வாசிங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது ஊழியம் செய்கிறவனுக்கும் 3:18 நினைக்கிறேன். மல்கியா 3:18 வாசிங்க. ஊழியம் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? கவனிங்க, நீங்க ஆண்டவருக்கு ஊழியத்தை செஞ்சு பாருங்க. நீங்க கர்த்தருக்காக ரிசல்ட் பார்க்காதீங்க. ரிசல்ட் கர்த்தருடையது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருக்காக நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். என்ன, நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியத்தை ஏதாவது ஒரு விதத்தில் சபையில் நீங்கள் இணைந்திருக்கணும். எப்படி இருக்கணும்? சபையில் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை இணைச்சிருக்கணும். நீங்கள் வரல, ஒரு குடும்பம் வரல, இந்த சகோதரர் வரல, இந்த சகோதரி வரலனாக்கா சபையில் ஒரு பாதிப்பு ஏற்படணும். ஐயோ அந்த சகோதரி வரலையே, வசனம் வாசிப்பாங்க, ஐயோ அவர் வரலையே, பிஏ சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறாரு, இவர் வரலையே, அப்படிங்கிற ஒரு பாதிப்பு சபையில் ஏற்படணும். அதுதான் ஊழியம். சில பேர் சபைக்கு வந்தாலும் ஒன்றும் இல்லை, சபைக்கு வரலனாலும் ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்துட்டு போகிறாங்க, அது எதுக்குன்னு சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்ம சபைக்குள்ளே வந்துட்டு போனால் ஒரு பாதிப்பு ஏற்படணுங்க. நான் வரல அந்த இடத்துலன்னு சொன்னால் சபையில் இருக்கிறதான ஊழியர்கள், பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படணும். ஐயோ ஏன் தம்பி நீ வரல, அந்த ஊழியம் நின்று போச்சேப்பா, நீ வந்திருப்பா, எதனால் வரல, ஒரு பாதிப்பை நம்ம சபைக்குள்ளே ஏற்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்களும் நான் அப்படி இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சொந்த ஜனங்களாக இருப்போம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில். எல்லாரும் வாசிங்க அந்த வசனத்தை. வாசித்து நாம் முடிச்சு அப்படி எழுந்து நிற்போம். அந்த வசனத்தை மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்ய குமாரனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை கடாட்சிக்க போகிறா. கர்த்தர் உங்க குடும்பத்தை கடாட்சிக்க போகிறா. அன்னாளை தேவன் கடாட்சித்தார், பிள்ளை பெற்றெடுத்தார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் உங்களை வேதனைப்படுத்துகிற பிரசங்கத்தை நான் பண்ண விரும்பலை. ஆனால் உங்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோமா? அப்படி எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். எத்தனை பேர் இது ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் உன்னுடைய ஜனமாக, ஆண்டவரே நாங்கள் உம்முடையவர்களாக இருக்க நான் விரும்புகிறேன்ப்பா. இது வரைக்கும் ஏதோ வெள்ளை போகிறதுனால நான் கர்த்தருடையவர்கள் அல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட் போகிறதுனால நான் கர்த்தருடைய ஒன்று அல்ல. ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய வாக்கை நான் காத்து நடக்கிறேனா? உடன்படிக்கை பெட்டியில் 1 ராஜாக்கள் 8:9 சொல்லுகிறது, உடன்படிக்கை பெட்டியில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, 2 கற்பலகை இருந்தது. ஏலியுடைய நாட்களில் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட பொழுது அந்த வார்த்தை கேட்டதான அந்த ஊழியக்காரன் பிடரி முறிந்து செத்து போனான். அதை கேட்டதான மருமகள் ஓடி வரா, என்னன்னு கேட்குறா.
உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போச்சு. ஐயோ, கர்த்தருடைய வார்த்தை எங்களை விட்டு போயிடுச்சு. உடனே அந்த வார்த்தை கேட்டுதானே இக்கபோத் என்று சொல்லி குனிந்து பிரசவித்து மரித்து போனாள். உடன்படிக்கை மீறுகிற பொழுது கர்த்தருடைய மகிமை போய்விடுகிறது. கர்த்தருடைய மகிமை தான் ஒரு மனிதனுக்கு காவல். அந்த மகிமை, அந்த காவல் விலகினதுமே மரித்து போனார்களே. ஆசாரியனே மரித்து போனானே. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ ஆரம்பத்தில் நீ ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்து பார். நீ கர்த்தருடைய ஜனன் சொல்லி சொல்லி ஏமாந்து கொண்டிருக்கிற, உள்ளபடியே அவருடைய வாக்கை கேட்டு அவருடைய உடன்படிக்கையை நீ காத்து நடக்கிறியா? உன்னை என்னுடைய சம்பத்து என்று சொல்ல வேண்டுமே. ரெண்டாவதாக, பரிசுத்தமுள்ள ஜனம், பரிசுத்தமான வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் நமக்குள்ள கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் இருக்கிறதா? தேவன் எதிர்பார்க்கிற அளவு பரிசுத்தம் உள்ளவன் தான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். நீதி செய்கிறவன் தான் இன்னும் நீதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் அதை நிறுத்தி விடாமல் மற்றவனுக்கும் சொன்னா, அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம் செய்ப்பா, ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நீ இன்னும் பரிசுத்தத்தில் விரும்பு, நீ இன்னமும் நீதி செய். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடையவர்கள், நீங்கள் தேவனையுடையவர்கள், தேவன் உங்களுடையவர், நீங்கள் தேவனையுடையவர்கள். என்ன நீதி செய்யுங்க. உங்களுடைய நற்கிரிகைக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்காம இருக்கலாம், அவைகள் அற்பமாக இருக்கலாம், நீங்கள் நன்மை செய்தது மித்தம் தீமை அனுபவிக்கலாம். ஆனால் அதற்காக தீமை செய்யாதீங்க. கர்த்தருடைய அருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க போகிறா. நீங்கள் ஒரு அற்புதத்தை காண போகிறீங்க. நீங்கள் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. ஒரு சில குடும்பங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நற்செய்தி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய நீதிக்கு ஆண்டவர் சரிகட்ட போகிறா. கர்த்தருடைய வேலை வந்தது, கர்த்தருடைய வேலை வந்தது. உங்கள் இடத்துல ராஜா எழுந்து நிற்கிறா. உங்கள் இடத்துல ராஜா எழுந்து நிற்கிறா. உங்கள் இடத்துல ராஜா எழுந்து நிற்கிறா உங்களுக்கு நீதி செய்யும்படியா. ஐயோ, என் நியாயம் புரட்டி போடப்பட்டது, ஐயோ என் நியாயம் புரட்டி போடப்பட்டது என்று சொல்லி அங்கலாய்க்கிறியே. எனக்கு வர வேண்டிய நன்மைகளை வேற யாரோ எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அங்கலாய்க்கிற சகோதரே, சகோதரியே, உனக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். உனக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய கரத்தில் அதை கொடுக்க போகிறா. இன்றைக்கு உன் அற்புதத்தின் நாள். இது உனக்கு ஒரு விடுதலை நாள். இது உனக்கு ஒரு நீதியின் நாள். உன் நீதியை சரி கட்ட வேண்டிய நாள் இதுதான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறா. கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறா. கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறா. அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறா, உன் அருகிலே இருக்கிறா. நீ கவலைப்படாத. உன் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தில தான் இருக்குது. நீ ஆண்டவருடைய சின்னம், நீ ஆண்டவருடைய சின்னம். மூன்றாவதாக, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நற்கிரிகளை செய்கிற பொழுது, வைராக்கியமாக இருக்கிற பொழுது. நான்காவதாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்போம் என்று சொன்னார். அவருக்கு நீங்கள் தான் சொந்த சின்னம். ஞாயிற்றுப்ப நாளில் உங்களுக்கு அவார்டு கொடுக்கும்படி நீதியின் கிரீடம், மகிமையான கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் உங்களோட பிரயாசனுக்கு பலன் கிடைக்காமல் போகலாம், ஆனால் பரலோகம் யாரையும் ஏமாற்றுவதே இல்லை. பரலோகம் யாரையும் மறந்து போவதும் இல்லை. உங்களுக்காக நீதியின் கிரீடம், வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அப்படியே நம்ம ஜெபத்தில் இருப்போம். அப்படியே நம்ம ஜெபம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தை நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல உயிர் தந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையாய் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சொந்த ஜனங்களாய் எப்படி இருப்பது என்று சொல்லி நீர் எங்களுக்கு என்று கற்றுக் கொடுத்ததான, எங்களுக்கு வெளிப்படுத்தினதான
உம்முடைய வேத சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்துக்கு எங்களை மனதார தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஜனங்களாகவே எங்களை வைத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு சபையிலே உழைக்கிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, விசுவாசிகளாக இருக்கிற, பலிபீடத்தில் ஊழியம் செய்கிற எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தூர தேசத்துக்கு போயிருக்கதான அருமையான பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பகுதியில் அவர்கள் ஊழியத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் சுகமான செய்திகளை கேட்க உதவி செய்வீராக. அவரை இரத்தத்தில் காத்துக்கொள்ளும், எடுத்து பயன்படுத்தும். திருச்சபையை ஆண்டவரே, பாஸ்டர் அம்மாக்காக, பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, பேரனுக்காக, நாங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பெயர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலமும் கர்த்தர் வருகை மட்டும் நம்மோடும் குடும்பத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் தேவ பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா.